வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான வகுப்பு. அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் இதில் தெரிவு செய்த தலையங்கம் அதாவது பரீட்சைக்காக, அதாவது பாஸ் பேப்பர்களை தொகுத்து, அதாவது ஒரு அலகை தெரிவு செய்து, இப்போ உதாரணமாக தரம் 10 பாட அலகில் கண்டி ராஜ்யம் என்ற ஒரு அழகை நான் தெரிவு செய்திருக்கிறேன். கண்டி ராஜ்யம் என்ற அழகு ஏன்னு சொன்னால், அதாவது நாங்கள் இப்போ எங்களுக்கு பரீட்சைக்கு ஒவ்வொரு வருடமும் வினாக்கள் வார பகுதின்னு சொன்னால் அது கண்டி ராஜ்யம். ஒவ்வொரு வருடமும் அதில் வினாக்கள் ஏதோ ஒரு விதத்தில் கேட்கப்படும். அப்போ அந்த எதிர்பார்க்கை வினாக்கள் என்ற எதிர்பார்க்கை வினாக்கள் என்றதை விட எதிர்பார்க்கை அலகுகள், எதிர்பார்க்கை அலகுன்ற ரீதியில் இப்போ கண்டி ராஜ்யம் அது ஒவ்வொரு வருடமும் பொதுவாக பாஸ் பேப்பரில் 10 வருட பாஸ் பேப்பரை எடுத்து பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வருடமும் இந்த அலகில் வந்திருக்கிறது. அப்போ அதற்காக நான் இன்றைக்கு எதிர்பார்க்கை அலகு என்ற அடிப்படையில், அதாவது காப்புதா சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற மாணவர்களுக்கு எதிர்பார்க்கை அலகு என்ற அடிப்படையில் கண்டி ராஜ்யத்தை முதலாவது தெரிவு செய்திருக்கிறேன். அப்போ இந்த கண்டி ராஜ்யத்தில் கடந்த வருடங்களில் பாஸ் பேப்பரில் எப்படியெல்லாம் கேள்விகள் வந்திருக்கிறது என்றதை நான் அதை கண்டி ராஜ்யம் சம்பந்தமாக மட்டும்தான் தொகுத்தெடுத்திருக்கிறோம். அந்த கேள்வியில் ஒவ்வொரு வருடத்திலையும் இப்போ உதாரணமாக 2021, 2022, 2023, அதே போல் இப்போ கடைசியாக இவரிடம் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு அதில் கண்டிராஜ்யம் சம்பந்தமாக இப்படி கேள்வி வந்திருக்கின்றது. அப்போ அப்படியான பாஸ் பேப்பரில் இருந்து இந்த கண்டிராஜ்யம் என்ற அலகை வைத்து கொண்டு இந்த வினாக்களை நான் அதில் பாஸ் பேப்பரில் இருந்து எடுத்து அதற்குரிய விடைகளைத்தான் இன்றைக்கு நான் செய்ய இருக்கிறேன். அதே நேரம் தரம் 10 கல்வி கற்கிற மாணவர்களுக்கு இனி 3ஆம் தவணை, அப்போ 3ஆம் தவணைக்கும் இந்த கண்டிராஜ்யம் என்றது அங்கே அவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு அலகாக அமையும். 3ஆம் தவணைக்குரிய அலகு தரம் 10 மாணவர்களுக்கு இது கண்டிராஜ்யம் 3ஆம் தவணைக்குரிய ஒரு பாடத்திட்டம் ஆனபடியால் அவர்களுக்கும் இந்த வினாக்கள் மிகவும் பயனுள்ள ஒரு பகுதியாக இந்த அலகு, இந்த கன்னிராஜ்யம் என்ற அலகு காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த காப்போத்தா சாதாரணதர பரீட்சையை தோற்ற இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கை அலகுகள் என்ற விடயத்தில் கண்டிராஜ்யம் முதலாவது அலகை நான் இன்றைக்கு தெரிவு செய்து அதில் பாஸ் பேப்பரில் வந்த வினாக்களைத்தான் செய்ய இருக்கிறேன். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வாறு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும் என்று நினைத்து கொண்டு இந்த வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். முதலாவது பார்ப்போம் இந்த எதிர்பார்க்கை அலகு. அதில் நாங்கள் கண்டி ராஜ்யம், இது ஒவ்வொரு வருடம் வினாக்கள் வருவது ஆனபடியால் 10 வருட பாஸ் பேப்பர்களில் நீங்கள் பார்த்தால் அதை உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் முதலாவது நாங்கள் 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை நான் இதில் முதலாவதாக பார்ப்போம். 2021, 22, 23 மற்றும் 2025 4 ஆண்டுகளுக்குரிய வினாக்களை நாங்கள் இதில் இந்த வீடியோவில் நான் செய்ய இருக்கிறேன். அதில் முதலாவது பார்ப்போம் 2021ஆம் ஆண்டு வந்த வினாவில் கண்டி ராஜ்யத்தில் முதலாவது கேள்வி. கண்டி ராஜ்யத்தை குறிப்பதற்கு பயன்படுத்திய 3 பெயர்களை குறிப்பிடுக. இதற்குரிய விடைகள் கீழே இருக்கின்றது. இப்போ நீங்கள் அதில் விடையில் போனால் பார்க்கலாம். அதாவது கண்டி ராஜ்யத்தை குறிப்பதற்கு பயன்படுத்திய 3 பெயர்களை குறிப்பிடுக. அப்போ ஒன்று செங்கடகல நகரம். ஏனென்றால் கண்டிக்கு இன்னொரு பேர் செங்கடகலன்னு படிச்சிருக்கலாம். அப்போ ஒன்று செங்கடகல நகரம். 2வது பெயர் மலைநாட்டு ராஜ்யம். இப்போ கண்டி ராஜ்யம்னு சொல்லலாம். அதே போல் மலைநாட்டு ராஜ்யம். அதே மாதிரி 3வது பஞ்சமலை நாடு என்று சொல்லலாம். அதே போல் கந்த நுவர. இப்போ இதில் 3 பெயர்கள்லாம் கேட்டிருக்கிறேன். 1 செங்கடகல நகரம், 2 மலைநாட்டு ராஜ்யம், 3 பஞ்சமலை நாடு, 4 கந்தனுவர கண்டி ராஜ்யம் சொல்லலாம். அப்போ இங்கே நீங்கள் கீழே போனீங்கன்னு சொன்னால் இங்கே நான் அந்த விடைகள் இதில் போட்டிருக்கேன். செங்கடகல நகரம், மலைநாட்டு ராஜ்யம், பஞ்சமலை நாடு, கந்த நுவர என்று போட்டிருக்கிறேன். அப்போ இதில் நீங்கள் விடைகளை பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் வினாவுக்கு வருவோம். 2வது வினா. கீழே ஏ தொடக்கம் டி வரை உள்ள கூற்றுக்களுக்கு பொருத்தமான விடையை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறைப்படி எழுதுக. ஆனால் இங்கே அடைப்புக்குறிக்குள்ளே எல்லா சொற்களும் இல்லை. நீங்கள் அடைப்புக்குறியில இருந்து தெரிவு செய்ய வேண்டாம். ஏன்னு சொன்னால் இப்போ இதில் அச்சடித்த பேப்பரில் அந்த சில எழுத்துக்கள் இங்கே விளை இல்லை. ஆனால் பாஸ் பேப்பரில் இருக்கிறது. ஆனால் இதில் அந்த முழு பெயர்களும் இல்லாதபடியால் நீங்கள் டைரெக்டாக இதில் இருந்து விடைகளை தெரிவு செய்ய வேண்டாம். நீங்கள் இதில் நேரடியாகவே கேள்விக்கு என்ன விடை வருமென்றதை நாங்கள் பார்ப்போம். இப்போ ஏபிசிடி என்ற கூற்றுக்கள் தந்திருக்கிறேன். அதில் முதலாவது பார்ப்போம்.
கண்டி ராச்சியத்தின் முதலாவது ஆட்சியாளன். அப்ப அது எங்களுக்கு தெரியும், சேனா சம்மத விக்கிரமபாகு என்று நீங்க ஒரு சொல்லில இப்படி எழுதினா சரி. ஏனென்றா இங்க இந்த 4க்கும் 4 புள்ளிகள் என்று தந்திருக்கிறேன். அப்ப கண்டி ராச்சியத்தின் முதலாவது ஆட்சியாளன் சேனா சம்மத விக்கிரமபாகு. பி, கண்டி ராச்சியத்தை ஆக்கிரமிப்பதற்கு சீதாவாக்கை ராஜசிங்க மன்னனுக்கு உதவி வழங்கிய பிரதானி. அந்த பிரதானி யாருன்னு சொன்னால் வீர சுந்தர பண்டார. அதற்குரிய விட வீர சுந்தர பண்டார. சி, தோனா கதரினா என்ற பெயரில் ஞானஸ்தானம் பெற்ற இளவரசி. அதாவது தோனா கதரினா என்ற பெயர்ல ஞானஸ்தானம் பெற்ற இளவரசி குசுமாசன தேவி. டி, கிபி அதுல அந்த ஆண்டு விலையில உள்ளாந்தருடன் உடன்படிக்கை செய்து கொண்ட மன்னன். அது அந்த கிபி 1638 வந்திருக்கணும். கிபி 1638 உள்ளாந்தருடன் உடன்படிக்கை செய்து கொண்ட மன்னன் யார் என்று சொன்னால் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன். அப்ப நீங்க இந்த அடைப்புக்குள்ள எழுத்துக்கள் கணக்கு அடிபடாதபடியால் அதை நீங்க பார்க்க தேவையில்லை, நிறைட்டா நேரடியா நீங்க அப்படியே போடலாம். கிபி 1638 உள்ளாந்தருடன் உடன்படிக்கை செய்து கொண்ட மன்னன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். அப்ப நீங்க இந்த 4 விடயம் எழுதினா இங்க 4 புள்ளிகள். அடுத்தது பார்ப்போம். இதுல 3வது வினா. 2ஆம் ராஜசிங்கன் தனது ஆட்சி காலத்தில் எதிர்நோக்கிய சவால்கள் 2ஐ குறிப்பிட்டு. அதாவது 2ஆம் ராயசிங்க மன்னன் இவன் தான் அந்த இஞ்சி கொடுத்து மிளகு வாங்கிய சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப அந்த பழமொழிக்கு ஏற்ற மன்னன் இந்த 2ஆம் ராயசிங்கன். அப்ப இந்த இவனுடைய ஆட்சி காலத்தில எதிர்நோக்கிய சவால்கள் 2ஐ குறிப்பிட்டு அவற்றுள் ஒன்றில் வெற்றி பெறுவதற்காக மேற்கொண்ட நடவடிக்கையை சுருக்கமாக விவரிக்குக. அப்ப 2ஆம் ராயசிங்கன் தன்னுடைய ஆட்சி காலத்துல முதல் நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் 2 எழுத வேணும். அந்த 2 சவாலையும் குறிப்பிட்ட பிறகு அந்த 2 சவால்ல ஏதாவது ஒன்றை எடுத்து அந்த சவாலை வெற்றி பெற இப்படியான நடவடிக்கை அவன் மேற்கொண்டான் என்றதான் கேள்வி. அப்ப நாங்க இதுல பார்ப்போம், 2ஆம் ராயசிங்கன் எதிர்நோக்கிய சவால்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுல நான் விடையிலேயே போட்டிருக்கேன் உங்களுக்கு. 3வது பாருங்க, இதுல 2ஆம் ராஜசிங்கன் எதிர்நோக்கிய சவால்கள். ஒன்று கண்டி ராச்சியத்தின் மீதான போர்த்துகேயரின் தாக்குதல்களை அடக்குதல். இது அவனுடைய முதலாவது சவால். அதாவது கண்டி ராச்சியத்தின் மீதான போர்த்துகேயரின் தாக்குதல்களை அடக்குதல். 2வது போர்த்துகேயரை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுதல். அது அவன் எதிர்நோக்கிய ஒரு சவால். 3வது கண்டி ராச்சிய பிரபுக்களிடமிருந்து ஏற்பட்ட எதிர்ப்புகளை கட்டுப்படுத்துதல். 4 உள்ளாந்தரின் ஆக்கிரமிப்பில் இருந்து கண்டி ராச்சியத்தை பாதுகாத்து கொள்ளல். அப்ப இதுல 2 தான் கேட்டவன், நான் 4. ஏன்னா உங்களுடைய பாடநூல்ல பக்கம் 121 தரம் 10 பாடநூல் 121 போனா இந்த 2ஆம் ராயசிங்கன் எதிர்நோக்கிய சவால்கள் இருக்கிறது. அப்ப இந்த சவால்கள்ல இனி நீங்கள் என்ன செய்யணும்டா, இந்த சவால்ல ஏதாவது ஒன்று எடுத்து அதுல வெற்றி பெற மேற்கொண்ட நடவடிக்கை என்ன. அப்ப நாங்கள் இந்த சவால்ல நான் முதலாவது எடுத்திருக்கிறேன், இந்த போர்த்துகேயரிடம் இருந்து கண்டி ராச்சியத்துக்கு ஏற்படுகிற தாக்குதல்களை எதிர்கொள்ள. அப்ப அது இங்க போட்டிருக்கேன். இங்க முதலாவதுக்கு தான் நான் அந்த சவாலை எப்படி வெற்றி கொள்ள போறேன். கண்டி ராச்சியத்தின் மீதான போர்த்துகேயருடைய தாக்குதல்களை அடக்குதல். அப்ப அவ்வாறு அடக்குறான்டா அவன் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன. அப்ப பார்ப்போம், போர்த்துகேயரிடமிருந்து கண்டி ராச்சியத்துக்கு ஏற்படும் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு தனது தந்தையின் காலத்தில் இருந்தே செயற்பட்டு வந்துள்ளான். 1630 இடம்பெற்ற ஊவாவின் ரந்தனிவல யுத்தம், 1638 இடம்பெற்ற கண்ணுருவ யுத்தம் ஆகியவற்றில் போர்த்துகேயரை படுதோல்வி அடைய செய்தான். அப்ப இப்படித்தான் அவன் அந்த போர்த்துகேயரை படுதோல்வி அடைய செய்திருக்கிறான். அப்ப இது அவனுடைய அந்த எதிர்நோக்கிய ஏற்கனவே அந்த சவாலில் இருந்து இது வெற்றி பெற்ற ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அப்ப நீங்க இதுல வேறு ஏதாவது ஒன்றையும் எடுத்து செய்யலாம். இப்ப இதுல ஒல்லாந்தருடைய ஆக்கிரமிப்பிலிருந்து கண்டி ராச்சியத்தை பாதுகாத்து கொள்ளல். அப்ப அதுவும் இப்ப உங்களுடைய பாடநூல்ல காணப்படுகின்றது. அப்ப ஆகவே நீங்கள் இதுல ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் விடை எழுதினால் இதற்கு வழங்கப்படுகிற புள்ளியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 5 புள்ளிகள் இதற்கு வழங்கப்படும். ஏனென்றால் எதிர்நோக்கிய சவால்கள் 2க்கு 2 புள்ளி, பிறகு அதை வெற்றி பெறுறதுக்கு மேற்கொண்ட நடவடிக்கை 3 புள்ளிகள். அப்ப ஆகவே இதற்கு எவ்வாறு விடை எழுதுவதுன்றதை நீங்கள் அதில் பார்க்கலாம். அடுத்த 4வது பார்ப்போம், கண்டி ராச்சியத்தின் நிர்வாக நடவடிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த விதத்தை 3 விடயங்களை கொண்டு விளக்குக. அதாவது கண்டி ராச்சியத்தின் நிர்வாக நடவடிக்கைகள்
இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அப்ப இது உங்களுடைய பாடநூலில் வந்து அந்த நிர்வாக நடவடிக்கைகள் இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது என்றது மிக விளக்கமாக எல்லாத்துக்குமே பாடநூலில் விட இருக்கு. கண்டி ராச்சியத்தினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த விதத்தை பார்ப்போம். அப்போ இதில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அதாவது நீங்கள் பாடநூலில் போனீங்கன்னு சொன்னால் 125ஆம் பக்கம், அதாவது 124 125ஆம் பக்கத்தில் இதற்குரிய விடைகள் இருக்கின்றது. அப்போ இதில் கண்டி ராச்சியத்தின் நிர்வாக நடவடிக்கைகள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது என்றதை பார்த்தோம்னா, நிர்வாக ஒழுங்கமைப்பினுடைய தலைவன் மன்னன் ஆவான். மன்னன் சொன்ன அரசன். அப்போ அந்த அரசன் பணி என்னன்னு சொன்னா, நாட்டில அமைதியையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துவது அரசனுடைய ஒரு முக்கியமான பணி. ஏன்னு சொன்னா, ஒரு நாட்டில் ஒரு அரசன் மிக முக்கியமான பணி வந்து நாட்டில் அமைதி ஏற்படுத்தணும், மற்றது மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுப்பது. அப்ப இங்கே நிர்வாக நடவடிக்கைகளுக்கு அரசனுக்கு உதவுவதற்கு பிரதானிகள் இருவர் இருந்தனர். ஒன்று மகா அதிகாரம், மற்றது 2வது அதிகாரம். அப்ப அதுல பிரதானிகள், திசாவைகள், தலைமைச் செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் சொல்லி உள்ளடங்குவார்கள். அதமாய் அரச மாளிகையின் சேவை செயற்பாடுகள், அரச மாளிகையின் நிர்வாக செயற்பாடுகள் அதிகாரிகள் மூலமே நடாத்தப்பட்டது. அரசனின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இவை இடம்பெற்றது. அது மாதிரி ரட்ட வசம என்ற பிரதேச நிர்வாகத்தை எடுத்தோம்னு சொன்னா, அது வந்து ரட்டைகள், திசாவைகள், கோரலைகள், பற்றுக்கள் என நிர்வாகம் செய்யப்பட்டிருந்தது. அப்ப இது வந்து அந்த பாடநூலே அப்படியே இருக்குது, அந்த நிர்வாகம் எவ்வாறு நடத்தப்பட்டதுண்டு. அதே போல வரி ஒழுங்கமைப்பு, திசாவையினுடைய தொழில் குலம் அடிப்படையில் வேறு வேறாக வரி ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த வரிகளுக்கு போட்டிருக்கிறான். இப்ப போக்குவரத்துக்கான வரி என்று சொன்னா மடிகே 10 வெவ்வேறாக அந்த வரிகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. யானை பிடிப்பதற்கான வரி என்ற குறுகே 10, செலவைக்கான வரி என்ற ரதா 10, நெசவுக்கான வரின்னு சொன்ன ஹெந்த 10, வெனதலுக்கான வரி படகெல 10. அப்ப இவ்வாறு அந்த வரி ஒழுங்கமைப்பு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அத மாதிரி விகாரைகள், தேவாலயங்களின் நிர்வாகம், நீதிமன்ற செயற்பாடுகள், உயர்ந்த நீதி அதிகாரம் இவை மன்னனுக்கே உரியது. அப்ப இது மன்னனுக்குரிய சில பொறுப்புகள். தவறு செய்தவர்களுக்கு அங்க தண்டனை முறைகளும் காணப்பட்டது. அப்ப என்ன தண்டனை முறைகள் காணப்பட்டன்னு சொன்னா, கண்டிராட்சியத்துல கன்னத்தில் அறிதல், விலங்கிடுதல், கைவிலங்கு போடுவது, மற்றது வந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்துவது. அப்ப இப்படித்தான் அவர்களுடைய அந்த நிர்வாக ஒழுங்கமைப்பு வந்து கண்டி ராச்சியத்திலே அந்த நிர்வாக நடவடிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட விதம். அப்ப இதுக்கு தலைவனாக இருந்தவன் யாருன்னு சொன்னால் மன்னன் தான் இங்க தலைவனாக இருந்திருக்கிறான். அப்ப நீங்க உங்களோட பாடநூல்ல 124 125ஆம் பக்கங்கள்ல போன ஒரு தலையங்கமே போட்டிருக்கு, கண்டி ராச்சியத்தின நிர்வாக நடவடிக்கை, இல்ல நிர்வாக ஒழுங்கமைப்பு. அதுல நீங்க போனீங்கன்னு சொன்னா அதற்குரிய விடைய நாங்கள் சரியாக அந்த விளக்க பகுதிகளுக்கு அதில் பார்த்து கொள்ள முடியும். அப்போ ஆகவே 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் இப்படித்தான் இந்த வினாக்கள் வந்து கண்டி ராச்சியம் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இப்போ தரம் 10 கற்பவர்களுக்கு இது 3ஆம் தவணைக்குரிய சிலபஸ் என்றபடியால் அவர்களுக்கு கண்டி ராச்சியத்தில் இப்போ பெறப்போகிற இனி பெறப்போகிற அந்த 3ஆம் தவணைக்குரிய பரீட்சைகளுக்கு இப்படியான கேள்வியெல்லாம் அதில் வந்து போடப்படும். அப்போ இது கண்டி ராச்சியம் என்ற அழகு. அடுத்தது 2022ஆம் ஆண்டு கண்டி ராச்சியத்தில் என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பாஸ் பேப்பர்ல, அதாவது அந்த சாதாரண தர பரீட்சையில 2022ஆம் ஆண்டு பேப்பர்ல எப்படியான கேள்விகள் வந்திருக்கின்றது அதுல பார்ப்போம். முதலாவது, கண்டி ராச்சியத்தில் நடைமுறையில் இருந்த 3 வரி வசூலிப்பு ஒழுங்கமைப்பின் பெயர்களை குறிப்பிடுக. வரி வசூலிப்புன்னா 10. அப்ப அங்க நடைமுறையில இருந்த வரி வசூலிப்பு ஒழுங்கமைப்பினுடைய பெயர்களை எழுத சொல்லி கேட்டிருக்கு. அப்ப அதுல உங்களுக்கு 3 வரி வசூலிப்பு முறைகள்லாம் கேட்டிருக்கேன். அப்ப அந்த 3ஐயும் என்னென்னு பார்ப்போம் என்றால், ஒன்று வந்து நாங்க சொல்றோம் மடிகே 10 போக்குவரத்திற்கான வரி. அந்த 3 வரி வசூலிப்பு முறைகள் இந்த ஒழுங்கமைப்பு. ஒன்று மடிகே 10 போக்குவரத்திற்கான வரி. 2 குருவே 10 யானை பிடித்தலுக்கான வரி. 3 படகெல 10 வனைதலுக்கான வரி. 4 ரதா 10 செலவைக்கான வரி. 5 ஹெந்த 10 நெசவுக்கான வரி. அப்ப இங்க 3 வரி வசூலிப்பு தான். நீங்க அந்த 3ஐயும் எழுதினா காணும் 3 புள்ளிகள் வழங்கப்படும். இது பாடநூலே அப்படியே இருக்கிறது இந்த வரி முறைகள். அப்ப நீங்கள் அந்த 3 வரி வசூலிப்பை நாங்கள் ஒன்று சொல்லலாம் மடிகை 10 போக்குவரத்துக்கான வரி, குருவே 10 யானை பிடித்தலுக்கான வரி,
படகுல பத்த மெழுதலுக்கான வரி. அந்த மூன்றையும் எழுதினாலும் காணும். நான் இதில் 5 போட்டிருக்கிறேன். அடுத்த 2வது, கண்டி ராச்சியத்தில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட 4 தண்டனைகளின் பெயர்களை தருக. மிக இலகுவான ஒரு கேள்வி இது. அதாவது கண்டி ராச்சியத்தில் இந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் என்ன, அது பாடநூலில் அப்படியே போட்டிருக்கணும். அந்த தண்டனைகள் நிறைய 10 கிட்ட போட்டிருக்கணும். ஆனால் உங்களுக்கு கேட்கப்பட்டது 4. அந்த 4ஐயும் எழுதினா உங்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ நான் அதை ஒழுங்குமுறையில் சொல்கிறேன். விலங்கிடுதல், முடியை கத்தரித்தல், கசையால் அடித்தல், நாடு கடத்துதல், அது மாதிரி நீரில் மூழ்கடித்து கொள்ளுதல், கன்னத்தில் அறைதல், முழந்தாளிடச் செய்தல். அப்போ இதில் 4 தான் கேட்டது. நான் இதில் கூட சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுதான் அந்த கண்டி ராஜ்யத்தில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகளாக நாங்கள் சொல்லலாம். அதற்கு நீங்கள் 4 எழுதினா காணும் 4 புள்ளிகள். அடுத்தது 3வது பார்ப்போம். கண்டி ராஜ்யத்தின் பொருளாதார அமைப்பின் 2 பண்புகளை விவரிக்குக. அப்ப இது பாடநூலில் போனோம்டா கண்டி ராஜ்யத்தின் பொருளாதார அமைப்புன்ற ஒரு தலையங்கம் போட்டு 125ஆம் பக்கம் தரம்பத்து பாடநூலில் 125ஆம் பக்கத்தில் அந்த பொருளாதார அமைப்புன்ற ஒரு தலையங்கம். அடுத்த கேள்வியை பாருங்க. கண்டி ராஜ்யத்தின் சமூக ஒழுங்கமைப்பு, அதுக்கும் அப்படியே இருக்கு. பொருளாதார அமைப்பு ஒரு தலையங்கம், கண்டி ராஜ்யத்தின் சமூக அமைப்பு ஒழுங்கமைப்பு இன்னொரு பக்கத்துல போடப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்க பார்ப்போம். இப்ப இந்த கண்டி ராஜ்யத்தின் பொருளாதார அமைப்பின் 2 பண்பை கேட்டிருக்கிறேன். பிறகு அதை விவரிக்குக. அப்ப 2 பண்பண்டா 2 புள்ளி. பிறகு நாங்கள் அதற்கு விளக்கம் கொடுக்க 5 புள்ளிகள். அப்ப பொருளாதார அமைப்பு எடுத்தோம்னு சொன்னால், ஒன்று இப்ப நாங்க பார்த்தோம்னா சுய தேவை பொருளாதார முறை. அதாவது தங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை தாங்களாகவே உற்பத்தி செய்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுகிற ஒரு பொருளாதார முறை சுய தேவை பொருளாதார முறை. அத மாதிரி பெருமளவிற்கு மலைப்பாங்கான நிலமானபடியால் நெற்செய்கைக்கான பிரதேசம் வரையறுக்கப்பட்டிருந்தது. அப்ப இங்க அந்த சுயதேவை பொருளாதார முறை முக்கியத்துவமானது பொருளாதாரத்தில். மற்றது நெற்செய்கை என்பது இங்க மிக முக்கியமானதாக காணப்பட்டது. அது மாதிரி அது அடுத்ததாக மாற்றப்பட்ட கண்டி ராஜ்யத்தினுடைய அதிகளவான நிலம் சேன பயிற்சியைக்கே பயன்படுத்தப்பட்டது. அப்ப சேன பயிற்சின்னு சொன்னா காடுகளை அழித்து அதிலிருந்து வருகிற அந்த அந்த காடுகளை அழித்து பிற அவை எல்லாவற்றையும் கொளுத்தி அதிலேருந்து வர்ற சாம்பலை எடுத்து அதை பசலையாக்கி அதில் தானியங்கள், மற்றது மரக்கறிகள், கிழங்கு வகைகள் போன்றவை அந்த சேன பயிற்சிகையில பயிர் செய்யப்படும். அப்போ ஆகவே அங்கே சேன பயிற்சிகைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வீட்டு தோட்ட செய்கை பொருளாதார அமைப்பின் பண்புகளில் வீட்டு தோட்ட செய்கை அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ வீட்டு தோட்டங்கள்னு சொன்னால் அங்கே பலாக்காய், ஈரப்பலாக்காய், மரக்கறி, பழ வகை போன்றவை செய்கை பண்ணப்பட்டிருக்கின்றது. அப்போ இதெல்லாம் விவசாயத்தோட சம்மந்தப்பட்டது. இப்போ சேன பயிர் செய்கை, மற்றது நெற்பயிர் செய்கை, வீட்டு தோட்ட செய்கை எல்லாமே ஒரு விவசாயம் சம்பந்தமானது. அப்ப இங்க வந்தவர்கள் விவசாயத்தோட சேர்த்து மிருக வளர்ப்பும் இடம்பெற்றிருக்கு. ஆடு மாடு போன்ற அந்த மிருக வளர்ப்பு. அதே போல இரும்பு, உலோகம், மரம், அரக்கு, பண்புல் கைத்தொழில்களும் இங்க முன்னேற்றம் அடைந்திருந்தது. அப்ப அதுவும் வேண்ட பொருளாதார அமைப்புகள்லாம் வருது. இரும்பு தொழில், லோகத் தொழில், மற்றது பண்புல் கைத்தொழில்கள். அதனால அந்த புட்பாயன்னு சொல்ற பண்பாயன்னு சொல்லி பண்பாய் இழைத்தல் பண்புல்லால. அப்ப அப்படியான கைத்தொழில்கள் எல்லாம் இந்த கண்டி ராஜ்யத்துல முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. அப்ப ஆகவே இது நாங்கள் இந்த கண்டி ராஜ்யத்தின் பொருளாதார அமைப்புகள்ல பல விடயங்களை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப இது 5 புள்ளிகள். இது பக்கம் 125 போன அந்த பொருளாதார அமைப்பின் பண்புகளை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்ப்போம். கண்டி ராஜ்யத்தின் சமூக ஒழுங்கமைப்பில் காணப்பட்ட 3 பண்புகளை விளக்குக. அதாவது கண்டி ராஜ்யத்தின் சமூக அமைப்பு, சமூக ஒழுங்கமைப்பில் என்ன பண்புகள் காணப்பட்டது என்றதை எடுத்தோம்னு சொன்னால், இதுல நாங்க பார்ப்போம். முதலாவது நாட்டின் நிலம் அனைத்தும் அரசனுக்கு சொந்தம். சமூக ஒழுங்கமைப்பில் நாட்டின் நிலம் அனைத்தும் அரசனுக்கு சொந்தம். அப்ப அந்த நிலத்தை எடுத்தோம்னா உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டு நிலம் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப எப்படி அந்த நிலம் வகைப்படுத்தப்பட்டான்னு சொன்னா கபாடகம், நிந்தகம், அதே போல தேவாலகம், மற்றது விகாரகம், தரவேணிகம் என்று சொல்லி வகைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதாவது அந்த கண்டி ராஜ்யத்தினுடைய சமூக அமைப்பில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த கண்டி ராஜ்யத்தினுடைய அந்த உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டுதான் அங்க அது வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுடைய தரம் 10 பாடநூல்ல 126ஆம் பக்கத்துல இது போடப்பட்டிருக்கு. அந்த சமூக அமைப்பு
என்ற ஒரு தலையங்கம் போட்டு. அப்ப நீங்க இப்ப அந்த வகைப்படுத்தப்பட்ட நிலத்தை முதல் சொல்லி கவாடகம், நிந்தகம், தேவாலயம், விகாரகம், பரவேணிகம் என்று சொல்லி போட்டு பிறகு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா இங்க விளக்கம் எழுதினால்தான் 6 புள்ளி கிடைக்கும். அப்ப பிறகு நீங்க என்ன சொல்லணும்டா, அந்த கவாடகம்ண்டா என்ன? கவாடகம் அரச மாளிகையின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டவை. நிந்தகம் பிரதானிகளின் சேவைக்காக வழங்கப்பட்டவை. தேவாலயம் தேவாலயங்களுக்கு தானமளிக்கப்பட்டமை. விகாரகம் விகாரைகளுக்கு தானமளிக்கப்பட்டமை. அதே போல பரவேணிகம் என்று போட்டா கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்தமை என்று. அப்ப அங்க நாட்டு மக்கள் தாங்களை அனுபவிக்கிற அந்த நிலத்துக்காக ஏதாவது ஒரு சேவை அல்லது குறிப்பிட்ட தொகை பொருட்களை மன்னருக்கு வழங்க வேண்டி இருந்தது. ஆகவே இங்க நாங்கள் அந்த சமூகத்தினுடைய அமைப்பை நாங்க பார்க்கிற போது நீங்கள் அந்த நிலத்தினுடைய அந்த உரிமை அனுபவித்தலுக்கு அந்த வகைப்படுத்தி அந்த அதண்டா என்னன்னு சொல்லி கவாடகம் அண்ட என்ன, நிந்தகம் அண்ட என்னன்னு ஒரு விளக்கம் கொடுக்க வேணும். அது மாதிரி அதுல 2 அடுத்த பண்பை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, கண்டிய ராஜ்யத்துல கிராமிய சமூகமே காணப்பட்டது. அப்ப அதுல சமூகம் எப்படி இருந்தான்னு சொன்னால் குலத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஒவ்வொரு குலத்தவருக்கு முறித்தான பொருளாதார நடவடிக்கைகள் அங்க காணப்பட்டது. இப்ப உதாரணமாக திருமணங்கள் தத்தமது குலத்தவரிடையே இடம்பெற்றிருக்கின்றது. அதுலேயே நான் கண்டி ராஜ்யத்தின் திருமண முறைகளை பார்த்தோம்னு சொன்னா 3 வகை திருமணங்கள் காணப்பட்டது. தீக, பின்ன, ஒரே வீட்டில் சாப்பிடுதல் என்பனவாகும். அப்ப அது 2வது விஷயம். கிராமிய சமூகம் கண்டி ராஜ்யத்துல காணப்பட்டது. அது மாதிரி அதுல 3வது விஷயம் நாங்க பார்க்கலாம். இந்த 3 பண்புகள் தான் நான் கேட்டிருக்கிறேன். குடும்பம் பிரதான சமூக அலகாக இருந்தது. அப்ப அங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதாவது குடும்பம் பிரதான சமூக அலகாக இருந்தது. நட்பண்புகளை கைக்கொள்ளுதல் சமூகத்தின் பிரதான லட்சணமாக இருந்தது. கிராமிய சமூகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் உழைப்பு பரிமாற்று முறையில் இடம்பெற்றது. அதா உழைப்பு பரிமாற்ற முறைன்னு சொன்ன அத்தம் முறை. இப்ப நான் இதுக்கு கண்டி ராஜ்யத்தினுடைய அந்த சமூக ஒழுங்கமைப்பு போட்டிருக்கிறேன். 2022ஆம் ஆண்டு பேப்பர்ல இந்த வரிகள் போட்டிருக்கேன். இந்த ஒவ்வொன்றும் போட்டு அதுல இந்த தண்டனைகள் அது மாதிரி இந்த கண்டி ராஜ்யத்தின பொருளாதார அமைப்பின் பண்புகள் பக்கம் 125ல போனா நீங்க எல்லாம் அந்த விளக்கங்கள் இருக்கு. அது மாதிரி கண்டி ராஜ்யத்தின சமூக அமைப்பின் பண்புகள். அப்ப இதுல நான் 126ஆம் பக்கம் என்று போட்டிருக்கேன். ஆனா இதுல போட்டிருக்கிறேன்னா நிலம் உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டாண்டு. ஆனா நான் இந்த விளக்கம் போடையில. அப்ப நீங்க விளக்கம் கொடுக்கணும். கவாடகம் என்ற என்ன, நிந்தகம் என்ற என்ன, தேவாலயம் என்ற என்ன, விகாரகம் என்ற என்ன, பரவேணியம் என்ற என்னன்னு விளக்கம் கொடுக்கணும். ஏனண்டா விளக்கம் கொடுத்தா தான் 6 புள்ளிகள் இங்க வரும். அது மாதிரி இது ஒரு முதலாவது பண்பு. 2வது பண்பு கண்டி ராஜ்யத்துல கிராமிய சமூகம் காணப்பட்டது. அப்ப அதுக்குத்தான் அந்த திருமண முறைகளை சொல்லியிருக்கிறேன். 3வது அதுல இந்த குடும்பம் பிரதான சமூக அலகாக இருந்தது. அப்ப அங்க நட்பண்புகளை கைக்கொள்வது சமூகத்தின் ஒரு பிரதான லட்சணம். அதுலேயும் கிராமிய சமூகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் ஒரு உழைப்பு பரிமாற்று முறை என்று சொன்னா அந்த முறைக்கு பேர் அத்தம் என்று சொல்றது. அந்த முறையில இடம்பெற்று இருக்கின்றது. அப்ப இது இந்த கண்டிய ராஜ்யத்தினுடைய சமூக அமைப்பில காணப்பட்ட பண்புகள். அப்ப இந்த வினா 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினாத்தாள்ல இருந்து எல்லாம் பாஸ் பேப்பர் தான். 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கண்டி ராஜ்யம் தொடர்பான ஒரு வினா. அத மாதிரி 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கண்டி ராஜ்யத்துல என்ன கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப இது 2023ஆம் ஆண்டு. அப்ப நான் ஏன் கண்டி ராஜ்யத்தை உங்களுக்கு தெரிவு செய்து எடுத்தனான்னு சொன்னால் இந்த எதிர்பார்க்கை அலகுகள் இந்த வருடம் நீங்கள் அந்த காப்புத்தா சாதாரண பரீட்சைக்கு டிசம்பர் மாதம் தோற்றே இருக்கிறபடியால ஒரு எதிர்பார்க்கை அலகு என்ற அடிப்படையில தான் நான் இப்ப இந்த தரம் 10 தரம் 11 பாடநூலில் முதலாவது தரம் 10 பாடநூலை எடுத்து செய்கிறேன். அதில் கண்டி ராஜ்யம் ஒரு எதிர்பார்க்கை அலகு என்ற வழியால் கண்டி ராஜ்யத்தில் கடந்த கால பாஸ் பேப்பர்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட பாஸ் பேப்பர்களில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கு நான் ஒரு 5 வருட பாஸ் பேப்பருக்குள்ளே வந்ததை தான் எடுத்திருக்கிறேன். இது இந்த மிகுதி வினாக்களும் நாளைய வகுப்பில் இந்த கண்டி ராஜ்யம் தொடர்பாக என்னென்ன கேள்வி வந்திருக்குன்னு சொல்லுவேன். அப்போ இப்போ நாங்கள் பார்ப்போம் 2023ஆம் ஆண்டு வினாத்தாள். கண்டி ராஜ்யத்தின் தலைநகருக்கு இயற்கையான பாதுகாப்பு வழங்கிய முதலாவது நதி. அப்ப கண்டி ராஜ்யத்தின் அந்த தலைநகருக்கு இயற்கையான பாதுகாப்பு வழங்கிய நதி எதென்றால் மகாபலி கங்கை என்று நீங்க அந்த விடையை எழுதலாம். 2 அதுல பி என்று கேட்டிருக்கு. 2 கணவாய் பாதைகளை குறிப்பிடுக. அப்ப கணவாய் பாதைகள் எல்லாம் பாடநூல்ல இருக்கிறது. பலன
உன்னஸ்கிரிய கலஹெதர நாலந்த நாலந்தன்றதை பலக்கடுவ என்று சொல்லலாம். அப்போ இதில் வந்து ஒன்றரை ஒன்றரை மார்க்ஸ் இதுக்கு வழங்கப்படும். 3 புள்ளி என்று போட்டிருக்கிறேன். அப்போ நதிக்கு நீங்கள் மகாவலி அங்கேன்னு போட்டால் 1.5 புள்ளி. 2 கணவாய்கள் என்ற பெயர்கள் 2 தான் கேட்டிருக்கிறேன். அப்போ அந்த 2 எழுதி இதுக்கு 1 போட்டால் இங்கே வந்து 3 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அப்போ கணவாயை பார்ப்போம். ஒன்று பலன, மற்றது வந்து உன்னஸ்கிரிய. இந்த 2 மனிதனாலே காணும். நான் மற்றதையும் போட்டிருக்கேன். கலகேதர நாளந்த, அதான் அவ்வளோதான் விட. அடுத்த 2வது, கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த 4 நாயக்க வம்ச மன்னர்களை குறிப்பிடுக. அப்ப இங்க கேட்டது, இப்ப கண்டி ராஜ்யத்தை நிறைய மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறான். அப்ப இங்க கேட்டது என்னன்னு சொன்னா, கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த 4 நாயக்க வம்ச மன்னர்கள். அப்ப நாங்கள் இங்க வந்து நாயக்க வம்ச மன்னர்களை மட்டும் கேட்டபடியால அந்த 4 பேர்த்த பேரையும் நாங்க இதுல குறிப்பிடணும். பாடநூல்ல இருக்கு. 1 ஸ்ரீ விஜய ராஜசிங்கன், 2 கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், 3 ராஜாதி ராஜசிங்கன், 4 ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். இவைதான் அந்த 4 நாயக்க வம்ச மன்னர்கள். அப்ப இந்த கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த முதலாவது மன்னன் யார் என்று கேட்டால் அது வந்து சேனா சம்மத விக்கிரமபாகு என்று சொல்றான். அப்ப கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த இறுதி மன்னன் யார் என்று சொன்னா அது இறுதி மன்னன் கேட்க, இப்ப நாயக்க வம்சம் என்றும் கேட்கலாம், இல்ல இறுதி மன்னன் என்று பொதுவாக கேட்டா அதுக்கு விட வந்து நீங்க ஸ்ரீ விக்ரம ராயசிங்க மன்னன். அப்ப அவன் நாயக்க வம்ச மன்னன் தான். அப்ப அது அந்த விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். முதல் மன்னன இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரம ராயசிங்க மன்னன் என்று தெரியும். அப்ப இதுல ஏனைய மன்னர்கள் நான் உங்களுக்கு அதுல போடுவேன் இனி அடுத்த வீடியோவில். இப்ப கேட்டது 4 நாயக்க வம்ச மன்னர்கள். அப்ப அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது 3வது பார்ப்போம். இதுல முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டி ராஜ்யத்தின் சட்டபூர்வ ஆட்சி உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள மேற்கொண்ட 2 நடவடிக்கைகளை விவரிக்குக. அப்ப இந்த முதலாம் விமலதர்ம சூரியன் உங்களுடைய பாடநூல்ல இருக்கிறது. அந்த தரம் கண்டி ராஜ்யத்துல 119வது பக்கத்துல போனா பார்க்கலாம். அதுல சட்டபூர்வ உரிமையை அவன் நிலைநாட்டிக் கொள்ள என்ன நடவடிக்கையை மேற்கொண்டான்? 1 குசுமாசன தேவியை திருமணம் செய்தமை, 2 ரோமன் கத்தோலிக்க சமயத்தை கைவிட்டு பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டமை, 3 விமலதர்ம சூரிய என்ற பௌத்த நாமத்தை அவன் சூடிக்கொண்டமை, 4 சீதாவாக்கையின் தெல்ஹமு விகாரையில் இருந்த புனித தந்தத்தை கண்டியில் பிரதிஷ்டை செய்தமை. அப்ப இதுதான் அவன் அந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் அந்த கண்டி ராஜ்யத்தில் அந்த சட்டபூர்வ ஆட்சி உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள மேற்கொண்ட நடவடிக்கைகள். அப்ப இதுல வந்து நான் 4 நடவடிக்கைகள் இதுல போட்டிருக்கிறேன். அப்ப 1 குசுமாசன தேவியை திருமணம் செய்தமை, 2 ரோமன் கத்தோலிக்க சமயத்தை கைவிட்டு பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டமை, 3 விமலதர்ம சூரிய என்ற பௌத்த நாமத்தை சூடிக்கொண்டமை, அதே போல சீதாவாக்கையின் தெல்ஹமு விகாரையில் இருந்த புனித தந்தத்தை கண்டியில் பிரதிஷ்டை செய்தமை. அடுத்தது 4வது வினா. கண்டி ராஜ்யத்தின் நீதிமன்ற செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தை 3 விடயங்கள் கொண்டு விளக்குக. அப்ப இது பக்கம் 125ல இந்த நீதிமன்ற செயற்பாடுகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இருக்கு. அப்ப இதை நான் சுருக்கமாக சொன்னமென்றால், உயர் நீதி அதிகாரம் அரசனிடம் காணப்பட்டது. அரசனால் மட்டும் தீர்ப்பு வழங்க வேண்டிய வழக்குகள், இப்ப குறிப்பாக அரசனால மட்டும்தான் தீர்ப்பு வழங்க வேண்டிய வழக்குகள் வந்து குறிப்பாக கிளர்ச்சிகள், குழப்பங்கள் தொடர்பான வழக்குகள், சூழ்ச்சி தொடர்பான வழக்குகள், ராச துரோகத்துடன் தொடர்பட்ட வழக்குகள், விகாரைகள் பிக்குகள் தொடர்பான வழக்குகள், இதை விசாரிக்கிறது எல்லாம் அதாவது வந்து இங்க அரசனால தான் இங்க இதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய வழக்குகளாக காணப்பட்டது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அதுல நீதிமன்ற செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தை 3 விடயம். 2வது விடயம், ஒவ்வொரு உத்தியோகத்தர்களுக்கும் அவரவர் உத்தியோகத்திற்கு அமைவாக நீதி அதிகாரம் இருந்தது. சில வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் மன்னனுக்கு மட்டுமே உரியதாக இருந்தது. 3 குற்றவாளிகளுக்கு பல்வேறு தண்டனைகள் வழங்கப்பட்டது. அந்த நீதிமன்ற செயற்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தில குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டது. அப்ப அந்த தண்டனைகளை நீங்க முழுக்க சொல்லலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு போட்டிருக்கேன், கன்னத்தில் அறைதல், விலங்கிடுதல், நாடு கடத்துறது, முழந்தாளிடச் செய்தல். அப்ப அப்படியான சில தண்டனைகள் அங்க குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்ப இவ்வாறு தான் இந்த கண்டி ராஜ்யத்தினுடைய அந்த நீதிமன்ற செயற்பாடுகள் வந்து
நடைமுறைப்படுத்தப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இதற்குரிய விடைகளும் நான் இங்கே கீழே போட்டிருக்கிறேன். இவ்வாறு விடை எழுதுவது மற்ற அதனுடைய மேலதிக விளக்கங்கள் நீங்கள் பாடநூலியே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ 2023 இதில் போட்டிருக்கிற அந்த நதி மகாபலிகங்க மற்ற கணவாயின்ற பெயர்கள் நாயக்க வம்ச மன்னர்கள் போட்டிருக்கிறேன். மற்ற முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் எதிர்கொண்ட சவால்கள் மற்ற நீதிமன்ற செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் என்று இவ்வளவும் போட்டிருக்கிறேன். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த வருடம் நடைபெற்ற பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அந்த ஓஎல் பரீட்சை அதில் கண்டி ராஜ்யத்தில் என்ன கேள்வி வந்தது அது நான் போட்டுக்கேன். இதிலேயே போட்டுக்கேன். ஓஎல் 2025 2026 அதுவும் கூட பாட இலக்கம் 33. அப்போ இதுதான் இந்த இவ்வரிடம் கண்டி ராஜ்யத்தில். ஏனென்றா ஒவ்வொரு வருஷமும் கண்டி ராஜ்யத்தில் கேள்வி வரும். அதனால தான் நான் இந்த முதலாவது எதிர்பார்க்க அழகு கண்ட இப்போ உங்களுக்கு நான் பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கான வீடியோக்கள்லாம் நீ எல்லாமே போடுவேன். அப்போ ஆனபடியால் அந்த தயார்படுத்தல் பரீட்சைக்கு தயார்படுத்தல் என்ற ரீதியில் இந்த எதிர்பார்க்க அழகண்டு கண்டிராட்சியத்தை முதல் தெரிவு செய்திருக்கிறேன். அப்போ நாளைய வீடியோவோட இந்த கண்டிராட்சியம் தொடர்பான கேள்விகள் அதில் சொல்லப்பட்டு சொல்லி முடிப்பேன். பாஸ் பேப்பரில் வந்த 10 வருட பாஸ் பேப்பரை தான் இதில் நான் எடுத்து தான் இந்த கேள்வியில் எடுத்திருக்கேன். இது கடைசியாக வந்த இந்த வருடம் நடந்த பேப்பரில் இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. அதாவது பார்ப்போம், உரிமை அனுபவித்தல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு கண்டிராட்சியத்தின் நிலம் என்ற காணி வகைப்படுத்தப்பட்டிருந்த 3 பிரிவுகளை எழுதுக. 3 புள்ளிகள். அப்போ அதுக்கு நான் இங்கே விடையும் போட்டிருக்கிறேன். அப்போ அந்த நிலம் உரிமையை அடிப்படையாக கொண்டு இப்படி பிரிக்கப்பட்டது. அப்போ அதில் இப்போ கேட்டிருக்கணும் என்னன்னு சொன்னேன், கண்டிராட்சியத்தின் நிலம் வகைப்படுத்தப்பட்ட 3 பிரிவுகள். நான் அப்போ 5 போட்டிருக்கேன். முதலாவது கபாடகம் என்று போட்டுட்டு அரச மாளிகைக்காக பயன்படுத்தப்பட்டவை. 2 நிந்தகம் பிரதானிகளின் சேவைக்காக வழங்கப்பட்டவை. 3 தேவாலகம் தேவாலயங்களுக்கு தானமளிக்கப்பட்டவை. விகாரகம் விகாரைகளுக்கு தானமளிக்கப்பட்டவை. பரவேணிகம் கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்தவை. அப்போ 3 தான் கேட்டவை. இதில் 3 புள்ளிகள். அடுத்தது பார்ப்போம். 2வது, முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் அதிகாரத்துக்கு வந்ததும் எதிர்நோக்கிய 2 சவால்களை குறிப்பிடுக. இது ஏற்கனவே இப்போ நாங்கள் ஒரு பாஸ் பேப்பரில் இப்போ பார்த்த ஒரு கேள்வி. இப்போ வந்த கேள்வியெல்லாம் கண்டிராஜ்யத்துக்கு திரும்ப வரும். நீங்கள் ஒரு 5-6 வருஷ பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே கேள்வி திரும்ப வர சந்தர்ப்பம் இருக்குது. முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் அதிகாரத்துக்கு வந்ததும் எதிர்நோக்கிய 2 சவால்கள் இப்போ நாங்கள் நாங்கள். அப்போ அது என்ன அந்த சவால்கள்னு சொன்னால், எதிர்கொண்ட சவால் பக்கம் 118 இருக்கு. ஒன்று, சட்டபூர்வ ஆட்சி உரிமை இல்லாமை. அதாவது கண்டி ராஜ்யத்தை போர்த்துகேயருடைய ஆதிக்கத்திலிருந்து பாதுகாக்க வேண்டி இருந்தமை, இதெல்லாம் ஒரு சவால். அது மாதிரி கண்டி ராஜ்யத்தை சீதாவாக்கை ஆதிக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டி இருந்தமை. 4, வீழ்ச்சியுற்றிருந்த பௌத்த சமயத்தை மீளவும் எழுச்சியுறச் செய்ய வேண்டி இருந்தமை, இதெல்லாமே சவால்கள். அடுத்த, கண்டி ராஜ்யத்தின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டி இருந்தமை. அப்ப இதெல்லாம் இந்த 2ஆம் விமலதர்ம சூரியன் அதாவது முதலாம் விமலதர்ம சூரியன் அதிகாரத்துக்கு வந்ததும் அவன் எதிர்நோக்கிய அந்த சவால்கள். நான் 5 சவால்கள் போட்டிருக்கேன். இது அப்படியே உங்களோட பாடநூலே இருக்கு. 118ஆம் பக்கத்தில் போனீங்கன்னா பார்க்கலாம். அடுத்தது இதில் இந்த வருடம் வந்த அந்த 3வது கேள்வி கண்டிராஜ்யத்தில், கண்டிராஜ்யத்தின் பிரதேச நிர்வாகம் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தை 2 விடயங்களை குறிப்பிட்டு விவரிக்குக. கண்டிராஜ்யத்தின் பிரதேச நிர்வாகம் இதுவும் பாடநூலே அந்த பிரதேச நிர்வாகம் என்ற தலைப்பில் போடப்பட்டிருக்கு. அதாவது இப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றதுக்கு நீங்கள் 2 விஷயத்தை சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்போ நாங்கள் இங்கே பிரதேச நிர்வாகம் இவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் பக்கம் 124. அப்போ அதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இந்த கண்டி ராஜ்யம் அதாவது ரட்ட திசாவை என்று 21 பிரிவுகளால் ஆனதாகும். அதாவது கண்டி ராஜ்யம் ரட்டம் என்றது திசாவை என்று சொல்லி 21 பிரிவுகள். அதில் 9 ரட்டைகள் இருந்தான்னு சொல்லியும், அதே போல 12 திசாவைகளை கொண்டிருந்தது. 9 ரட்டைகள் அதே போல 12 திசாவைகளை கொண்டிருந்தது. அப்ப ரட்டைகள் கண்டி நகருக்கு அண்மையிலேயே காணப்பட்டன. அப்ப இது உங்களுடைய பாடநூலில் அந்த 9 ரட்டை 12 திசாவைகளை நீங்க பிறகு விளக்கமா கொடுக்கலாம். அண்மையில் காணப்பட்டன, அந்த கண்டி நகருக்கு அண்மையில் காணப்பட்டன. கேவாரட்ட, கொத்மலை, உடபுலத்கம, பாதபுலத்கம என்பன இந்த ரட்டைகள் என அழைக்கப்பட்டது. அப்ப இது ரட்டைகள். அத மாதிரி திசாவைகள் 4 கூறலை, 3 கூறலை, ஊவ, சப்ரகமுவ, மாத்தலை,
வலப்பன என்பவற்றுடன் 12 திசாவைகள் இருந்தன. பிறகு இவை ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பானவர்கள். இப்ப ரட்ட என்ற பிரதேசத்துக்கு பொறுப்பான அதிகாரி ரட்டே ராள என்று சொல்லலாம், அல்லது ரட்டே மகாத்தையா எனப்பட்டனர். அப்ப இதெல்லாம் விளக்கங்கள். இப்ப ரட்டே திசாவை என்றதுக்கு விளக்கம். ரட்ட என்ற பிரதேசங்களுக்கு பொறுப்பான அதிகாரி ரட்டே ராள அல்லது ரட்டே மகாத்தையா எனப்பட்டனர். அவர்களுக்கு கீழேதான் லியனரால உண்டியரால ஆகியோருடன் மற்றும் சிறு அதிகாரிகள் பலரும் இருந்தனர். திசாவைகள் கோரலைகளாகவும் கோரலைகள் பற்று எனவும் பிரிக்கப்பட்டன. கோரலைகளுக்கு பொறுப்பான அதிகாரி கோரலை எனப்பட்டனர். திசாவைகளின் கீழ் இந்த கோரலைகள் அத்து கோரலைகள் விதானமர் கடமை புரிந்திருந்தனர். இவ்வாறு இந்த கண்டி ராஜ்யத்தினுடைய பிரதேச நிர்வாகம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தது. அப்ப நீங்க இந்த ரட்ட திசாவை ரெண்டையும் வச்சு நீங்கள் அதற்குரிய விளக்கத்தை இங்க இந்த கண்டி ராஜ்யத்தின் பிரதேச நிர்வாகம் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்துக்கு ரட்ட திசாவை என்று சொல்லி அந்த 21 பிரிவுகள் என்னன்றதும் அதில் 9 ரட்டைகளை சொல்லி 12 திசாவைகளை சொல்லி நீங்கள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அடுத்தது 4வது வினா. கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கனின் ஆட்சி காலத்தின் முக்கியத்துவத்தை 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு விளக்குக. அதாவது கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கனுடைய ஆட்சி காலத்தின் முக்கியத்துவத்தை. அப்ப இந்த கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன் என்றது ஒரு நாயக்க வம்சம் மன்னன். அப்ப இவன் ஆட்சி காலத்தின் முக்கியத்துவத்தை 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு விளக்கணும். அப்ப 3 விடயத்துக்கு 3 புள்ளி, பிறகு நீங்கள் விளக்கத்திற்கு 6 புள்ளிகள் அங்க வழங்கப்படும். அப்ப நாங்க பார்ப்போம். பக்கம் 122 போனீங்கன்னா கண்டிராட்சியம் பார்க்கலாம். அதுல ஆட்சி காலத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், ஒன்று மன்னன் அண்டா இந்த கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன் சீய நாட்டிற்கு தூது குழுவினர்களை அனுப்பி உபாலி தேரர் உட்பட இன்னும் பல பிக்குகளை அழைத்து 1753 உபசம்பதாவை நடாத்தினான். அப்ப இந்த உபசம்பதாண்டு ஒரு விழா. அப்ப அதன் மூலம்தான் இன்றைய சிஎம் நிக்காய என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இது முதலாவது இவன் ஆட்சி காலத்தின முக்கியத்துவத்தில் முதலாவது விஷயம். 2வது பார்த்தோம்னா கண்டி ராஜ்யத்திலும் தாழ்நாட்டிலும் காணப்பட்ட விகாரைகளை புனரமைத்தமை. இதுவும் இவன் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கியத்துவமான ஒரு விடயம். அப்ப என்னென்ன விகாரைகளை புனரமைத்தான்? தொட்டகமுக விகாரை உதாரணம், முல்கிரிகல விகாரை, அதே போல தம்புள்ள விகாரை. இதுல தானாண்டு வரணும், தம்புள்ள விகாரை. அப்ப 3 விகாரைகளை கண்டி ராஜ்யத்திலும் அதே போல தாழ்நாட்டிலும் காணப்பட்ட அந்த விகாரைகளை புனரமைத்தமை. அதை மாதிரி 3வது பார்த்தோம்னா அந்த முக்கியத்துவத்துல வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர பிக்குவிற்கு சங்கராய பதவியை வழங்கி பௌத்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்த அவருக்கு ஒத்துழைப்பை வழங்கியமை. இதுவும் இந்த கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கனுடைய ஆட்சி காலத்தினுடைய முக்கியத்துவத்தில் மிக முக்கியமானது. அதாவது வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர பிக்குவிற்கு சங்கராய பதவியை வழங்கி பௌத்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்த அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை. அதே போல அதுல 4வது 1766 கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அப்ப இதுவும் இந்த ராயசிங்க மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில இங்க உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அப்ப இது இந்த கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க மன்னனுடைய ஆட்சி காலத்தினுடைய முக்கியத்துவமாக நாங்கள் சொல்லலாம். இது 122 பக்கத்துல இது காணப்படுகின்றது. அப்ப ஆகவே நீங்கள் இந்த விடைகளை இன்னும் விளக்கங்களை இந்த கண்டிராட்சியம் என்ற பாட அழகி எடுத்து அதில் இப்படியான வினாக்களுக்கு நீங்கள் இப்படி விடை எழுதுகிற அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆகவே நான் இதில் அந்த எதிர்பார்க்கை அழகில் நான் எடுத்த அழகு இன்றைக்கு கண்டிராட்சியம். அதில் அந்த பாஸ் பேப்பர்களில் கடந்த கால பாஸ் பேப்பர் என்ற அடிப்படையில் நான் 2021 இருந்து எடுத்து செய்திருக்கிறேன். 2021 4 வருட பேப்பர் செய்திருக்கின்றேன். 2021, 2022, அதே போல் 2023 மற்றது இப்போ கடைசியாக 2025. அப்போ இதில் நான் இன்னும் ஒரு 3 வினாக்கள் இந்த கண்டிராட்சியம் தொடர்பாக செய்தேன் என்றால், நீங்கள் இந்த கண்டிராட்சியத்துக்குள்ளே எந்த கேள்வி வந்தாலும் உங்களுடைய பரீட்சைக்கு முழுமையாக நீங்கள் நம்பி விடை எழுதக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வந்த கேள்விதான் கண்டிராட்சியத்துக்குள்ளே திரும்ப திரும்ப வருது. அப்போ அதுக்குள்ளே எப்படி எல்லாம் பாஸ் பேப்பரில் அவர்கள் கேள்வியை எடுத்திருக்கிறார்கள் என்றதற்கு இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி இருக்கும். அப்போ இப்போ கண்டிராட்சியம் வேண்டாம், இப்படித்தான் இந்த அழகில் கேள்விகள் கடந்த கால பாஸ் பேப்பரில் வந்திருக்கின்றதை நீங்கள் ஒரே பார்வையிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு அழகை
எதிர்பார்க்க அழகண்டு ஒன்று எடுத்து அதில் எப்படியெல்லாம் பாஸ் பேப்பரில் கேள்விகள் வந்திருக்கின்றதுக்கு நான் அப்படியான ஒரு ஒழுங்கமைப்பில் தான் ஒழுங்கமைத்து இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இதனுடைய கண்டிராட்சியம் தொடர்பான ஒரு இன்னுமொரு 2-3 வருஷ பேப்பர் பாஸ் பேப்பர் வினாக்கள் நாளைய வீடியோவில் போடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.